வெல்கம் பேக் டு மை சேனல். இனியா யார்கிட்டயுமே சொல்லாமல் அம்மா வீட்டுக்கு போனனால சுதாகர் ஃபேமிலியில் செம்ம கடுப்பில் இருக்காங்க. இந்த பிரச்சனைக்காக கோபி ஈஸ்வரி என்னதான் மன்னிப்பு கேட்டாலுமே இனியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நிதிஷ் என்ன செய்ய போகிறான், சுதாகரன் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். நிதிஷ் இனியா வீட்டுக்குள்ளே விடாதனால தான் டேரெக்டாக அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஆனால் அவள் வேலை முடிச்சு வீட்டுக்கே வரல அப்படின்ட்டு சுதாகர் சந்திரிகாட்ட சொல்லிடுறான் நிதிஷ். அதுக்கப்புறம் தான் பாக்கியா வீட்டில் தான் இனியா இருக்கா அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிடுது. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எதுவுமே சொல்லாமல் இங்கே வந்திருக்காளே அப்படின்னு கோபி ஈஸ்வரிக்கு தெரிஞ்ச உடனே ஷாக் ஆகிறாங்க. மார்னிங் இனியா எதுவுமே பஞ்சாயத்தை ஈஸ்வரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீ எதுக்கு வீட்டில் சொல்லாமல் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு கொஸ்டின் மேல் கொஸ்டினாக கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இனியா என்ன சொல்கிறாங்க, நான் நிதிஷ்க்கு கால் பண்ணப்போ எடுக்கல, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஃபோன் போகலை அப்படின்னு சொல்கிறா. இது கேட்ட உடனே கோபி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ இங்கே இருக்கும்போது வெளியே எங்காவது போயிட்டு வரலன்னா நாங்கள் எவ்வளோ பயப்படுவோம், அதே மாதிரி தானே சம்மதி வீட்லேயும் பயந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே போய் இனியா விட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நம்ம என்ன தப்பு பண்ணணும், நான் நம்ம வீட்டுக்கு தானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பாக்கியா அவளை தனியாக கூப்பிட்டு பேசுகிறா. பாக்கியாட்ட இனியா என்ன சொல்கிறான்னா, எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, உங்கள் கூட எல்லாம் இருக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை இனியா, இன்னும் 2 நாள் இருக்கணும்னா கூட சொல்லு, நான் அவங்க கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனியா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாருமே சுதாகர் விட்டு கிளம்பி போயிடுறாங்க. சுதாகர் நல்லவன மாதிரி அவங்க எல்லாத்தையுமே வாங்க அப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ கோபியும் ஈஸ்வரியும் சாரி சொல்கிறாங்க இனியா பண்ணதுக்காக வேண்டி. உடனே சுதாகர் தாராளமாக நீ உன் அம்மா வீட்டுக்கு போகலாமா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். உடனே பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, இனியா உங்களுக்கு கால் பண்ணியிருக்கா, பட் உங்களுக்கு கால் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்கிறா. சுதாகரும் நிதிஷும் இனியா இவங்களுக்கு கால் பண்ண விஷயத்தையே சொல்லாமல் இருக்காங்க. இனியா அவனையே பார்த்துட்டு இருந்ததும் அவன் சைலண்டாக இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு கிளம்பும்போது சந்திரிகா பாக்கியாட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல, ஆனாலும் எப்போ பாரு ஒன்றாவே இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வேறு வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபியும் நாங்கள் டைவர்ஸ் பண்ணது உண்மைதான், ஆனால் எங்கள் அம்மா பிள்ளைங்களை விட்டு பிரியலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாருமே போனதுக்கப்புறம் சுதாகர் எகெயின் என்ன சொல்கிறான்னா, அம்மா வீட்டுக்கு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அதுக்கு இனியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே கதவு தட்டினப்போ யாருமே கதவு திறக்கல, வெளியே தான் நிதிஷோட வண்டி இருந்துச்சு, ஃபோன் பண்ணிட்டுமே எடுக்கல அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறான். ஆனால் நிதிஷ் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஃபோனே வரல அப்படின்னு சாதிக்கிறான். அப்போ சந்திரிகா டோர் ஓப்பன் பண்ணலன்னா உங்கள் வீட்டுக்கு போயிடுவியா அப்படின்னு கேட்குறான். உடனே இனியா கோவப்பட்டு, அப்புறம் வீட்டு வாசலே நிற்க சொல்கிறீங்களா, இங்கே நடக்கிற எதுவுமே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அதான் மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாங்க, இல்லைனா அவங்க பேசுறது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். இதனால எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. சந்திரிகா சுதாகர்ட்ட என்ன சொல்கிறான்னா, இவர் ரொம்ப திமிரா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நிதிஷ் கடுப்பில் வெளியில் கிளம்பி போயிடுறான். இங்கே இனியாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஈஸ்வரி வீட்டுக்கு வந்த உடனே பாக்கியாவையும் கோபியும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஊர் பேசுனது இன்னைக்கு சம்மதி வீட்லேயுமே பேசிட்டாங்க, பிள்ளைங்களுக்காக நீங்கள் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறான். கோபி அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்னு தான் கோபி ஓடிட்டான், நீ நல்ல முடிவாக சொல்லு கோபி பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை, நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலுமே இதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படியே பண்ணனா கோபிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா தாராளமாக பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால் ஈஸ்வரி செம்ம கோவத்தில் இருக்காங்க. இப்படி தான் இன்றைக்கி கோவமாக எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.